ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து மாமி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு முகூர்த்த நாள், நிறைய கல்யாண வீடு. ஸோ நாங்களும் கல்யாண வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியானோம் காலையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனிஷுக்கு ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் இருந்ததில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மாமா மம்மி நீங்கள் வரவே தேவையில்ல சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு இவங்க என்ன கூப்பிட்டு போகிறதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க. அப்புறமா அம்மா வந்துட்டு அம்மாவும் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகிறோம். அம்மா வீட்டிலேருந்து நாகர்கோவில் கொஞ்சம் பக்கம், மாமி வீட்டிலேருந்துனா ரொம்ப தூரமாக்கும். திருப்பி அங்கேருந்து வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ போகும்போதே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எல்லோரும் வீட்டில் இருந்தாங்களா. ஸோ எல்லோரையும் வச்சு நான் ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணேன். ரொம்ப பெரிய ப்ராங்கெல்லாம் இல்லை, ஆனால் பயங்கர காமெடியாக இருந்துச்சு. நேற்று நைட்டு எல்லாரையும் பயமுறுத்தினேன், ஒரு குட்டி ப்ராங்க் ஒன்று பண்ணி. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நைட் டைம் ஆச்சு. நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் உள்ளதுகளை பயமுறுத்துறதுக்காகவாக்கும் கிளம்பியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க எல்லோரும் முன்னாடி வந்துட்டு கேம் விளையாடிட்டுருக்காங்க, கார்டு கேமாக்கும். நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன். சைடில் உட்காந்து எதையாவது தூக்கி போட போகிறேன். பயப்படுதுங்களா இல்லையான்னு பார்க்கலாம். எப்படினாலும் பயப்படுவாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சைடில் லைட்டு போட்டால் மாட்டிப்பேன். ஸோ நான் பின்னாடி மட்டும் தான் லைட் போட்டிருக்கேன். யாரும் என்ன பார்க்கல. நான் அங்கேருந்து நைஸாக எழுந்திரிச்சு வந்ததை. இப்போ வந்துட்டு மெல்லாமல் போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும், ஏன்னா சைடில் லைட்டு போட்டால் மாட்டிப்பேன். இங்கே பேயை பார்த்தெல்லாம் எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா பேய் நம்மளை கண்டு தான் பயப்படணும். பட் பல்லி கிள்ளி இருந்துடக்கூடாது எனக்கு. என்னதான் கூப்பிடுறாங்க, என்னதான் கூப்பிடுறாங்க. ஐயோ, எங்கள் வீட்டு ரோஷன் என்ன பார்த்து கொலைக்குது. போடா, டீ போய் தொலைடா, டீ போய் தொலைடா, போடாங்க. ஐயோ, எல்லாம் அங்கே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க, தெரியுதா? ஒரு வழியாக ரோஷனை துரத்தி விட்டுட்டேன். எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போமா? சின்சியராக கேம் போயிட்டுருக்கு. எனக்கு சிரிப்பு தாகலை. எதை எடுத்து தூக்கி போடுறதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஒன்றத்தையும் காலம். இப்போ பாருங்க, அனுஷா வேலை இருந்தேதான் உள்ளது. அனுஷா, அச்சா நீங்க தானே ஃபர்ஸ்ட் போயிருந்தீங்க. பின்னாடி இருப்பான்னு பார்த்துட்டு பயந்துட்டா. அங்க இருந்துதான் போடான்னு தெரியும். நான் இறங்கி மேலோட எடுத்தது. ரோஷன் இருக்குல்ல அனுஷா, என்னை பார்த்து வாலாட்டிட்டு அங்கே வந்து நிற்குது என் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு குட்டி ஸ்க்ராப் புக் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக. எல்லா வருஷமுமே எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கையால் ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு நான் பண்ணித்தரது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு பண்ணேன். இன்றைக்கி இல்லை, நேற்றுக்கு பண்ணேன். தங்கச்சி வந்துட்டு தனிஷை கூப்பிட்டு போயிருந்தாலும், ஸோ அந்த கேப்பில் தான் நான் வந்துட்டு அதை பண்ணேன். அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. ஏன்னா ஒரு குட்டியான ஸ்க்ராப் புக் தான், பட் நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய டைம் எடுத்து பண்ணேன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு காசு இருந்தால் என்ன வேணாலும் வாங்கி தரலாம், பட் நம்மளோட டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி தரதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்டு, அம்மா, அப்பா, வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் சரி தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு கிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிஃப்ட் என்னன்னு நாளைக்கு பாருங்கள். என்ன பண்ண அப்பாவை நீ? அப்பாவை நசுக்கிடுவியா நீ? அப்புறம் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறீங்களா? சரி, அப்புறம் நாளைக்கு பர்த்டே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க?
என்னத்தா நீங்க தான் பண்ணுவோம், நான் என்ன பண்றது? சரி சரி நாளைக்கு பண்ணிடலாம் சரியா, பயங்கரமா பண்ணிடலாம். அப்படியா? ஆமா. சரி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 25. எப்போதான் அது கிராஸ் ஆகும்தா? 25ல தான் இருக்கும். எவ்வளோ வருஷத்துக்கு? 6 வருஷமாவது இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட உங்களுக்கு 25 இல்லைத்தா, ஏத்தா இப்படி பண்ணுறீங்க? ம் சரி ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாமாடி செல்லக்குட்டி? சரிடி செல்லக்குட்டி. இப்போ அம்மா வந்துட்டு கல்யாண வீட்டில் இறக்கி விட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறோம் தான்? எங்கே போகிறோம்? நாகர்கோவில் போகணும்னு சொன்னல. ஆமாம். எதுக்கு போகிறோம் தெரியலையா? அதான் எதுக்கு போகிறோம்? உங்களுக்கு எங்கே போகிறோம்? சரி நம்ம நம்ம வந்துட்டு திங்ஸ் வாங்க போகலாம் சரியா? அவங்கள வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் ஒன்றுமே தெரியாது. போக சொன்னால் போவாங்க, அப்படிதானே தான்? அவ்வளோதான், ஜாலி மேன் அவங்க. இப்போ வந்துட்டு நாங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக போறோம். ஐயோ இவங்க கார் தொல்லை தாங்க முடியல. இது மாதிரி நிறைய சீட் இருக்குல்ல. சரி சரி ரைட் போணும். இப்போ நம்ம சொல்லவே இல்ல பாரு, நேரம் மீதா வந்து சொல்றேன். இவங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு போவாங்க, ஆனா எங்க போறோம்னு அவங்களுக்கு தெரியவே செய்யாது. இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, மாமி வீட்டுல இருந்து இங்க வரணும்னா நாகர்கோவில் வரணும்னா கொஞ்சம் தூரம், அதனால இன்னைக்கே வாங்கி எப்படின்னா கடைக்காரன் வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சது தான் நம்ம கொடுக்க போறோம். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப பிளான் பண்ணிருக்கேன். கேக் வாங்கிட்டு போலாம் சரியா? கண்டிப்பா. கேக் வாங்கலாமா தனிஷ்? ஆமா சரி ஓகே. அப்ப வந்துட்டு கேக் வாங்கிட்டு போலாம். கேக் வந்துட்டு நாகர்கோவில் எந்த கடையில வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்க காட்டுறேன். நாகர்கோவில் வந்தாச்சு. உடனே கடை இருக்கு, எல்லாமே சென்னையில கூட இல்ல. சரி ஓகே, சூப்பர் கடை இருக்கு. நாகர்கோவில் வந்துட்டோம், கலெக்டரேட் ஆகும். இப்போ வந்துட்டு நாங்கள் இங்கே இந்த கேக் வேர்ல்டு இருக்குல்ல, ரைட்டில் தான் இருக்குது, வரும்போது காட்டுறேன். கேக் வேர்ல்டில் தான் கேக் வந்துட்டு ஆர்டர் கொடுக்க வந்தோம். கேஷ் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு கேக் வேர்ல்டில் தான் கேக் வாங்குறது. ஏன்னா கேக் வேர்ல்டில் வந்துட்டு கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாகவே நாங்கள் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. மற்றபடி மணாலக்குறிச்சியில் அப்புறம் ஆசாரிப்பள்ளம் அந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் கேக் இருக்குது. ஆனால் கேக் வந்து பார்க்க அழகாக இருக்கும், பட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இல்லை. இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் வந்துட்டு வரதில்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இங்கே தான் கேக் வாங்கினா இங்கே கேக் வேர்ல்டு தான் வருவோம். இங்கே நிறைய 2-3 பிரான்ச் வர இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். நாங்கள் இங்கே கலெக்டரேட் இருக்குல்ல, போத்தீஸ் தாண்டி வர இடத்துல இருக்கோம். இது வந்துட்டு போத்தீஸில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அமௌண்ட் வச்சிருக்கல? அமௌண்ட் வச்சிருக்கேன். இன்னும் கடையை கொள்ளையடிக்க இருக்கிறீங்க. மாஸ்க் போட்டிருக்கேன். மாஸ்க் போட்டிருக்கேன். என்ன 1/2 கிலோ வாங்குவா 1 கிலோ வாங்குவா? 1/2 கிலோ போதும். 1/2 கிலோ போதும். 4-5 பேர் சாப்பிடுறாங்க. ஒயிட் ஃபாரஸ்டா பிளாக்கா? எது சாப்பிடலாம் வாங்கலாம். எது சாப்பிட்டா தான் வாங்குவோம். இது வரைக்கும் சாப்பிடாம டிஃபரெண்டா என்ன வாங்குறது? ஒயிட்டா இருக்கு, அதுவும் ஒயிட் ஃபாரஸ்ட்ல. ஒயிட் ஃபாரஸ்ட் அதே வாங்குவோம். அதே வாங்கிடலாம். தனிஷ் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் தானே வாங்கியிருந்தோம். அது ஃபர்ஸ்ட் பர்த்டேல வயசு 5 ஆச்சுல. சரி ஓகே, நானும் அதான் வாங்கலாம்னு நினச்சேன். 1/2 கிலோ வாங்கினா போதும். சிப்ஸ் பேக்கெட்ல எழுதுற போல. ஆமாம், என்ன எழுதுறது? என்ன எழுதுதா? ஐ லவ் யூ எழுது. பலூன் அதெல்லாம் வேணாம். உங்கள் மம்மிக்கு மாஸ்க் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பலூனையும் சேர்த்து பில் பண்ணிடுங்கண்ணா. ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன், ஆனால் இப்போதைக்கு பலூன் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இவங்க ஒன்றும் குழந்தை இல்லைல்ல. வேறு ஏதாச்சும் வேணுமாத்தா உங்களுக்கு? நிறைய பொக்கே ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்தாங்க. பின்னாடி வைக்க வேண்டியதுதானே? கடையில் வந்துட்டு உங்ககிட்ட 15 16 கேட்குறாங்க, நீங்களும் அப்படியே பெருமிதப்பட்டு நிற்கிறீங்க. என்ன பார்த்தா அப்படி தானமா தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? என்ன விடு, கடைக்காரர் இந்த வயசான காலத்துல நமக்கு இதெல்லாம் தேவையா? கடைக்காரு என்ன நினைச்சு சொன்னாங்க சரியா? ஏமா உனக்கு பர்த்டேக்கு நீயே கேக் வாங்கி கேட்டியா? நம்ம நீ லாஜிக்கா பேசணும்ல. ஓ இது வேற ஒண்ணு இருக்கா? இருந்தாலும் 15 16லாம் ரொம்ப ஓவர். அவர் சொன்னோன்னு இவங்க அப்படியே வந்துட்டு
15 16 அப்படி சொல்லி ஓர பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையா சொல்லிட்டாரு. எத்தனை வயசு ஆகுது இப்பயே சொல்லுங்க உண்மையா? 17. நான் கேக்கல காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்க சொன்னா என்ன சொல்லலாம் என்ன 33 தான். 33யா? எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனதே இல்ல. ஆனா இப்போ வரைக்கும் எப்ப கேட்டா 29 29 29 அந்த 29 கிராஸ் ஆகுறதே கிடையாது. வீட்டுக்கு வந்தாச்சு. என்னது போட்டோகிராஃபர் கல்யாண வீட்டுல போட்டோ எடுக்க. என்ன தாத்தா அப்பா என்ன அப்பா என்ன மாமி எங்க எங்க இருக்கா? ஃபங்க்ஷன்ல இருக்காங்களா? அப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. லேட் ஆகி போய் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டா 12 மணிக்கு மேல பண்ணாங்க. ஓ அப்படியா? அத வாங்க இத வச்சிரலாம். என்ன கல்யாணம் காண போயிட்ட? ஐயோ ஏகனே ஃப்ரிட்ஜ்லாம் ஃபுல்லா இருக்கும். ஆமா. சரி எடுத்துட்டேன். சரி. இதுவரை இவ்வளோ ஐட்டம் வந்துருச்சு. என்னடி இவ்வளோ பெரிய டப்பாவை எங்கே வைப்பேன் நெக்ஸ்ட்டு? இங்க கச்சா மச்சா கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜ் ஒரு பிளான். கொஞ்சம் போல தான் மாவு இருக்கு. தூக்கி போடுவில்ல? ஓகே வச்சாச்சு. வாங்க என்ன ஃபங்க்ஷன் போலாமா? அந்த டப்பாவோட போலாம். சரியா? வை வாங்க. ஓகே பை. இப்போ கேக்கை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் இப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே சாப்பிடணும்ல. எப்படினாலும் காலையில் கல்யாணம் முடிச்சிருக்கோம். நாங்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதுதான் உண்மை. சூப்பராக ஒரு குளம் மாட்டிருச்சு. எங்கள் வீட்டிலேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது இந்த குளமும். அங்கே பார்த்தீங்களா வயல். அந்த பெரிய குளம் ஏலா இருக்குல்ல, அங்கே தான். இங்கே வந்துட்டு ஒரு குளம் இருக்குது. இங்கே வந்துட்டு குளிக்கலாமா மாமான்னு கேட்டால் மாடெல்லாம் கழுவுவாங்கன்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு மக்களே. குளத்துல குளிக்கிறியா? தனுஷ் எப்படி இருக்கு குளம்? ஏய் எவ்வளவு தைரியமா போய் ஏறி நிக்கிறா? வா. நான் குளிச்சு இங்க ஜம்ப் பண்ணி குளிச்சுவேன். அதான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணி குளிப்பியா? ஆமா. நீங்க குளிக்க. உனக்கு நீந்த தெரியுமா? உனக்கு நீந்த தெரியுமா? டேய் டேய் சரி வா போலாம். வா. இழுக்காத அந்த மாதிரி இழுக்க அப்புறமா செட் ஆகாது. வா. அப்படில? ஆமா ஏறுமா. சரி ஓகே ஓகே. வாங்க அத்தா போலாம். வாடா வாடா. அத்தா சாப்பாடு காலி ஆயிரும். வாங்க. சாப்பாடு முடிஞ்சு வந்துருங்க. ஐயோ சாப்பிட தானே வந்தோம். இங்க குளிக்க வரலாமான்னு கேட்டதுக்கு தான் மாமா மாடு தான் குளிப்பாட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. தான் நம்ம கொஞ்சம் கழிச்சு வரலாம். சரியா? எல்லாரையும் கூட்டு வரலாமா? சரி ஓகே. ஒரு கல்யாண வீட்டுக்காக வந்தோம். வந்த உடனே பந்தியில் உட்காந்தாச்சு. என்னதான் இது? அவ்வளோதான். மாமா வந்துட்டு வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வந்து ஜாலியாக உட்காந்தாச்சு. இங்கே வரங்க இருக்கணும். டேய் எங்கே பார்த்துட்டு இருக்க? என்னப்பா சாப்பிடுவியா தனேஷ்? ஆ யாருமே சாப்பிடக்கூடாது. இன்னும் சாப்பாடு வைக்கல. மாமி வந்துட்டு முதல்ல வந்துட்டாங்க கல்யாண வீட்டுக்கு. எங்களை இப்பதான் பார்த்தாங்க. சாப்பிட்டாச்சா? மாமா வரலான்ட்டா வெளியில நிக்கிறாங்க. பயங்கரமா வந்துருக்கீங்க மாமி. மாமி மாமி பயங்கரமா வந்துருக்கீங்க. கல்யாண பொண்ணுக்கு காம்படிஷனா? சரி ஓகே. இலை வந்தாச்சு. இன்னைக்கு ஓணமாக்கா. காலையிலேருந்து எல்லாருமே தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு செம்ம சாப்பாடு. என்ன மாமி? சரி ஓகே. அங்கே காரில் தான் வச்சுருக்கேன். இல்லை பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே சாப்பிட்றியா? ஒரு சாப்பாடாக சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பு. இதுதான் ஃபினிஷிங் டச். பாயாசம். தனி சாப்பிட்டியா நீ? இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கியா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அதான் சாப்பாடு எப்படி? இவங்ககிட்ட தான் கேட்கணும். சரியான சாப்பாடு. நல்லா இருந்துச்சுல? செம்ம சாப்பாடு. நல்லா சாப்பிட்டாச்சு. திருப்பியும் குளத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஃபுல்லாக அள்ளி
தாமரை எல்லாம் இந்த அள்ளி ஆனால் பூத்துருக்குல காலையில் தான் விரியும் நிறைய. சூப்பர்லாம். தாமரை இல்லை அள்ளி. ம் அம்மாவும் அப்பாவும் நாங்கள் வந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு தான் வருவோம். அம்மாவும் அப்பாவும் இறங்கி குளிச்சுட்டு வரோம். சரியா? ம் செம்மையா வேர்க்க சாப்பிட்டாச்சு. செம்ம சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. மாமி நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். நாங்க வரதுக்கு முன்னாடியே மாமி நல்லா சாப்பிட்டாங்க. சோ இப்போ நாங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏய் அத்தா இவங்க வந்துட்டு இப்போ ஒரு காமெடி பண்ணாங்க. என்ன தெரியுமா? மாமா வந்துட்டு இவங்க கிட்ட கேக்குறாங்க, டேய் இது யாருன்னு தெரியுதாடா? தெரியலையே. பாப்பாவோட தம்பி. பாப்பா யாருன்னு தெரியாது. எப்படி உங்களால இதெல்லாம் முடியும்? ஊர்ல யாரையுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க சொந்தக்காரங்களே எனக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு இவங்க சொந்தக்காரங்க யாரையுமே தெரியாது. இவங்க தம்பி இன்னும் மோசம். அவங்களுக்கு சுத்தமா தெரியவே செய்யாது. கடைசியில் உருளைக்கிழங்கு கூட்டு வந்துச்சு போல. நான் பார்த்தீங்கன்னா மாமா கிட்ட வந்துட்டு கேட்டேன், எனக்கு உருளைக்கிழங்கு கூட்டு எடுத்துட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்தரைச்சி பண்ணுவாங்க மீல் மேக்கர்லாம் போட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் ஊரில். ஸோ நான் இப்போ மாமாட்ட கேட்டேன். மாமா வந்துட்டு நான் வாங்கிட்டு வர மாட்டேன் அது இதுன்னு சொன்னாங்க. நான் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் இதுதான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கூட்டு. நல்ல கிரேவியாக இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கு. என்னோட ஃபேவரட் ஆகும் கல்யாண வீட்டிலே. செம்ம சூப்பராக இருக்குதான். என்ன பண்ணிட்டு இருக்கா? கிளம்பலையா இன்னும் ஃபங்க்ஷனுக்கு? கிளம்பியாச்சு. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிருக்காங்க. நானும் என் புருஷனும் மட்டும் தான் இதே அழுக்கு ட்ரெஸ்ஸோட போறோம். நமக்கு தேவை சாப்பாடு. அப்படிதானே தான்? அழகா ரெடி ஆயிட்டு நாளா குளிச்சாச்சு. நீங்க குளிக்கல போய் சொல்லுங்க. யார் சொன்னா? நீ பார்க்கலையா? போய் சொல்றீங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் குளிச்சேன். செகண்ட் தனிஷ் அழகா குளிச்சிட்டான். அடுத்து தனிஷ் தனிஷ் வந்து குட் பாய். குட் பாய் சொல்லு சொல்லு. குட் பாயா குட் பாயா பேட் பாயா சொல்லிரு. குட் பாய். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. சாப்பிட்டீங்களா கேட்கல? சாப்பிட்டீங்களா? மாவி வந்துட்டு கல்யாண பொண்ணுக்கே டஃப் கொடுப்பாங்க போல. அந்த ரேஞ்சில் ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க. கண்டுக்கிறாங்களா பாருங்க. கிளம்ப வேண்டியது தான். அது எதுக்கு மாமி டப்பா? ஓ பாதாமா. சரி சரி ஓகே. என்ன பண்ணுறீங்க அத்தா? என்னெல்லாமோ பறக்கிட்டு கிடக்குறீங்க. நம்ம 2 பேரும் தான் அத்தா அழுக்கு பிள்ளைங்களா போகிறோம். இவங்கள பாருங்க பாருங்களா. அப்பா கல்யாணம் பண்ணு தோத்துரும் மாமி. உங்களை பார்த்துட்டு கேட்க போகிறேன், என்னம்மா கல்யாணம் பண்ணு உள்ளே இருக்காம வெளில இருந்து வரீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க பாருங்க. கண்ணு சரியில்லைன்னு அர்த்தமா உங்களுக்கு? சரி ஓகே. அடுத்த கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் ஆகும். வீட்டில் அதிகமாக சாப்பாடு வைக்க வேண்டாம். அப்படி தானே மாமி? அப்பப்போ கல்யாண வீடு பத்திரிக்கை கொடுத்துருவாங்க. ஸோ ஜாலியாக போய் சாப்பிட்லாம். இந்த கல்யாண வீட்டோட பத்திரிக்கை அட்ரஸ் மறந்து வேற எங்கேயாவது பேரோட அதில்ல. மண்டே மார்க்கெட் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிட்டு இருக்காங்க. மண்டே மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில் அப்டேட் ஆக போகுது. டியூஸ்டே மார்க்கெட்டில் இது மண்டே மார்க்கெட். தனிஷ் மட்டை வீச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மார்த்தாண்ட அப்படியே ஹில்ஸ் மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. அங்க பைக்கா நிக்குது. பயங்கரமா இருக்கு. இறங்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. செம்ம பயங்கரமா இருக்கு பிளேஸ். லொக்கேஷன் பாருங்க இவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. ஃபுல்லா ரப்பர் ஆகும் இங்க. நடுவில் செம்பருத்தி. அது ஏன் செம்பருத்தி நடுவில் வச்சிருக்காங்க? இது ஃபுல்லா மரச்சினி கிழங்காகும். இங்க பாருங்க அவ்வளோ பெரிய டவுன் ஆகும். ஆறு செம்மையா இருக்கு. உள்ள போனா காணாம போயிரும் மாமி. எவ்வளோ இறக்கம் பாருங்க. பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு. இது கேரளா பார்டர் ஆகும். இது பேசிட்டு இருக்காங்க. ஹிந்தி பாட்டா? பாம்பேக்கு வந்துருக்குறீங்களா? செம்மையா இருக்குல்ல?
அப்படியே இதில் தான் நடந்தே போவேன், உருண்டே போயிடலாம். ரெண்டு ஒரு பேய் மாதிரி இருக்கும்ல. அவ்வளோதான், இன்னைக்கு டே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு எங்கே போயிருந்தோம்னா மார்த்தாண்டம் பக்கத்தில் எங்கள் மாமனாரோட ஃபேமிலியில் மூத்த மருமக அவங்களோட தம்பிக்கு மேரேஜ். நாங்கள் அதுக்காக மார்த்தாண்டம் போயிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல தான் அந்த இடம். இன்னொரு வாட்டி போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் அந்த ஏரியா தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்டு, அதுக்கப்புறமா நிறைய ஆறு அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே பெருசாக வீடியோஸாக எடுக்கல, சும்மா அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நடந்துட்டு டைம் இல்லை, அதனால எடுக்கல. இருட்டுற நேரம் கொஞ்சம் கற்கள் விட்டுருச்சு நாங்கள் போகும்போதே, அதனால எதுவும் பெருசாக எடுக்கவும் முடியல. சரியான சாப்பாடு எப்படி இருந்துச்சு? செம சூப்பர். இப்படியே போயிட்டு இருந்துச்சா? 2 ஒரு செம பெருசாக வீங்க போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சென்னை கிளம்பிடலாம், கவலைப்படாங்க. ஆமாம், சென்னைக்கு வேறு சீக்கிரமாக போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாக்டவுன் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. கொரோனா முடியல, பட் லாக்டவுன் முடிய போகுது. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. அப்படி போகணுன்னு தான் நாங்கள் சீக்கிரமாக சென்னை கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்குறத இடத்தெல்லாம் பார்த்துக்கிட வேண்டியது தான். உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். ஆமாம், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். அப்புறம் இன்றைக்கி அவ்வளோதான், சூப்பராக போச்சு டே. நாளைக்கு வந்துட்டு சாரோட பர்த்டே. நிறைய பேர் வந்துட்டு ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருந்தீங்க. நான் இப்படி தெரியும் அப்படின்னு. அதில் 2-3 பொண்ணுங்க ஐடியெல்லாம் வேறு இருந்துச்சா. நான் கூட சாரோட எக்ஸோன்னு நினச்சி பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துட்டு அதனால கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு. பர்த்டே எப்படி போகுது நாளைக்கு பார்க்கலாம். வெடிகுண்டு வச்சு தகர்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். இவங்களை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்க்கலாம். பெருசாக ஒன்று கேக் வெட்டி சாப்பிடுவோம், அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.